நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணர்வு வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அடுத்தவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து வேதாகமத்தை நான் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 15ஆம் அதிகாரத்தில் 21 26 முடிய இறை பகுதிகளை நான் வாசிக்க கேட்போம். மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றான். அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலர்களுக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லோருக்கும் நலமாக கண்டது. அவர்கள் யார் என்றால், சகோதரரில் விசேஷத்தவர்களாகிய பர்சபா என்று மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே. இவர்கள் கைகளில் அவர்கள் எழுதி கொடுத்து அனுப்பின நிருபமாவது, அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கும் புறஜாதியராகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால், எங்களால் கட்டளை பெற சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்று நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளினால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுத்த துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா பவுல் என்பவர்களோடு கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது. செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, சபைகளிலே எந்த குழப்பமும் வரக்கூடாது என்று சொல்லி தகப்பனே, அன்று ஆதி அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தங்கள் நிருபங்களை எழுதி கொடுத்து, ஆண்டவரே, கிறிஸ்து அல்லாதவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இடத்துல வந்தவர்களுக்கு நிருபங்களை கொடுத்தவர்களை திடப்படுத்தி பலப்படுத்தி சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி உண்மையுள்ள ஊழியர்களை அனுப்பி வைத்து திடப்படுத்தினது போல இந்த நிகழ்ச்சியை காண்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சத்தியத்தை எல்லாம் வாசித்து இந்த காதுகளிலே கேட்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யப்பா. இன்றைக்கு உலகத்திலே பார்க்கும்போது எத்தனையோ கள்ள போதனைகள் வந்துவிட்டது. அவைகள் மத்தியிலே உம்முடைய பிள்ளைகளை நீ தெரிந்திருக்கிறீர், உம்முடைய இரத்தத்தால் கழுவி இருக்கிறீர், மீட்டெடுத்திருக்கிறீர். ஒரு நாளும் ஆண்டவர் இந்த வேதத்தை அறிந்து பின்வாங்கி போய்விடாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக. ஆதி அப்போஸ்தலரை கொண்டு எப்படி சபையை நிலைப்படுத்தினரோ அப்படி அந்த நிகழ்ச்சியின் வழியாய் காண்கிற அத்தனை பேரும் சத்தியத்திலே நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்ய இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.